வணக்கம் ராஜசேகர் சார். வணக்கம் ராஜசேகர் சார். பிஜேபி மாதிரி ஒரு பார்ட்டிக்குள்ள வந்த பிறகு சார் ஒருவர் வெளியில் சென்று அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து பெரிய அளவில் சோபித்ததாக இந்தியாவில் நம்ம எங்கேயுமே நம்ம ரெக்கார்டு நம்ம பார்க்க முடியல சார். அதுவும் அண்ணாமலையை நீங்க சொன்னீங்க இல்லையா, பெரிய அளவில் ப்ரமோட் செய்தது பிஜேபி. அப்போ இவர் வெளியில இவர் சோபிப்பதற்கு பிஜேபியினுடைய அந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் நினைக்கிறேன், அதுலதான் எழுதுவாங்க, வந்தால் உன்னோடு வராவிட்டால் உன்னையும் மீறி அப்படிங்கிறது அந்த பார்ட்டியினுடைய ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. அப்ப கட்சிக்குள்ள வந்துட்டு வெளியில போய் ஒருத்தர் பார்ட்டி தொடங்கி சோபிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு தாராள இதயம் கொண்ட பார்ட்டியா சார் பிஜேபி அனுமதிச்சிருமா? அரவிந்த், முதலாவதாக நீங்க என்ன தனியா ஒரு தாக்குதல் நடத்துனீங்க, அதை நான் வன்மையா எதிர்க்கிறேன். நான் அண்ணாமலை பற்றி உண்மைகளை மட்டுமே மக்கள் மன்றத்தில் வைத்துள்ளேன் உங்க ஊடகம் மூலமா. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கையில வச்சிருக்கேன். இருங்க, எவிடன்ஸ் கையில வச்சிருக்கேன். நீங்க வேணா இப்ப நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புறேன் சார். இங்க பாருங்க, எவிடன்ஸ் வச்சிட்டா பேசுறேன் சார். அது உண்மைன்னு எந்த கோர்ட்டும் உறுதிப்படுத்தல. இல்ல பத்திரப்பதிவுத்துறை உண்மைன்னு அந்த டாக்குமெண்ட் போதும். டாக்குமெண்ட் போதும். பத்திரப்பதிவுத்துறையும் கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் டாக்குமெண்டே போதும். பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதன், நான் ஒரு வழக்கறிஞர், நீங்க ஒரு ஊடகவியலாளர், ஒரு ஆங்கர், நீங்க ஒரு எடிட்டர் ஒரு சேனல்ல, அண்ணாமலை ஒரு எஸ்பியா இருந்து ரிசைன்மெண்ட் ஒரு போலீஸ், இவ்வளவுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். ஆனா என்கிட்ட 2000 கோடி இருந்தா நான் எனக்கு இன்கம் டாக்ஸ் சிபிஐ அரெஸ்ட் பண்ணேன். பிகாஸ் நான் இல்லீகலா சம்பாதிக்கிறேன். சோர்ஸ் காமிக்கணும். எனக்கு எங்க இருந்து வந்த சோர்ஸ்? திடீர்னு ஒரு 4 வருஷத்துல எப்படி உனக்கு 500 கோடி வரும், 1000 கோடி வரும்? இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தான் உங்களை மாதிரி ஊடகவியலாளர் இருக்கீங்க. அதை வரவேற்காதீங்க. குற்றம் தான். இருங்க சார், அவர் ஃபைல் பண்ணி இருக்கக்கூடிய அபிடவிட்ல பிரமாண பத்திரத்தில் சார் இங்க பாருங்க சார், சோர்ஸ் கேட்க வேண்டிய இடத்துல நான் இல்ல சார், அது கவர்மெண்ட் கேட்கணும். யாராச்சும் ஒருத்தங்க நீங்க போய் அவர் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துக்காருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா சார்? நீங்க கொடுத்திருக்கீங்களா? சார் ஒரு நிமிஷம் இருங்க அரவிந்த், ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இப்படி பேசக்கூடாது சார், இது தப்பு. இருங்க ஏங்க, இருக்கிற உண்மையை தாங்க பேசிருக்கேன். நான் ஏங்க போய் பேசணும்? எனக்கு அவசியமே இல்லைங்க. எனக்கு என்ன அண்ணாமலை வரப்பு தகராறா, இந்த சொத்து தகராறா, இந்த மாமனா மச்சானா, இல்ல என் கூட வயல்ல நாத்து நட்டாரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு யாரோ அவரு. பட் ஒருத்தர் பொது வழியில நான் நாட்டை காப்பாற்றுறேன்னு இவ்வளவு தப்பு, இவ்வளவு குறைகளை வைத்துக் கொண்டு மற்றவர்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இருக்கிறோம் ஒருத்தருக்கு. நீ 1000 ஃப்ராடு பண்ணுவேன், 1000 தப்பு பண்ணுவேன், எங்களை மாதிரி நேர்மையா இருக்கு சார். RSS 2 பேர் சொல்றாங்க, கரடியே காரி துப்பிச்சு இன்னைக்கு உங்க சேனல்ல. அவங்க 2 பேரும் யோகியமா இருக்காங்க, நான் யோகியமா இருக்கேன், நீங்க யோகியமா இருக்கீங்க. நம்ம எந்த தப்பு பண்ணல, நம்மளுக்கு உரிமை இருக்கு சார் கேள்வி கேட்கறதுக்கு. நீ உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்கிறேன், அதெல்லாம் சொல்ல வரேன் நானு. ராஜசேகர் சார், சார் கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது சார், சிலுவையில் அறைவதற்கு உரிமை இல்ல. நீங்க ரெண்டாவது செஞ்சுட்டு இருக்கீங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க காமராஜோட ஒப்பிடுறீங்க, கர்த்தரோட ஒப்பிடுறீங்க, இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் தப்பு. இது சொல்றேன் சார். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி புரியல சார். நான் சொல்றேன், இருங்க. அண்ணாமலை இஸ் ஜஸ்ட் another corrupt policeman who has run away from Karnataka and he is trying to encash his at the cost of BJP. அத பிஜேபி அலோவ் பண்ணாது. அமித்ஷா மோடியோ என்ன காதுல பூ சுத்திட்டு இருக்காங்களா, இல்ல கையில மல்லிப்பூ சுத்திட்டு இருக்காங்களா? சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க கேள்வியே கரெக்டா கேட்டீங்க. பிஜேபியில சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு ப்ரோமோட் பண்ணி வார் ரூம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி உன்னை ப்ரோமோட் பண்ணி உனக்கு Z+ ஒரு 50 போலீஸ கொடுத்து அது உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நீ பணம் செலவு பண்ணேன்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ பிஜேபி கிட்ட நான் பெரிய தலைவனாக போறேன்னு சொன்னா, நான் பிஜேபியில் இருக்கவங்களா என்ன ஒண்ணும் தெரியாதவங்களா? உங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கீங்க பேனல்ல, அவங்கள கேளுங்க. RSS எவ்வளவு டிசிப்ளின் ஒரு ஆர்கனைசேஷன், அதெல்லாம் அவங்க எல்லாம் சும்மாலாம் விட மாட்டாங்க. அவங்க எங்க தட்டுவாங்க, தட்டிடுவாங்க, முட்டி தட்டுவாங்க. அது நம்மளுக்கு வெளியில தெரியாது. உள்ள வச்சு இந்த சிவாஜி படம், ரஜினி சிவாஜி படம் மாதிரி கூட்டு போய் ஆபீஸ் ரூம்ல வச்சு மேட்டர் முடிச்சிருவாங்க அவங்க. ஓகே சார்.